دعاة رب السماء يا من صنعتم في الأرض نورا يا قلوبا فيها الوفاء. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على أفضلهم وحكم النبيين محمد الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد. இவ்வுலகத்தில் தனிமனித ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, அல்லாவிற்கே முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த மனிதரை இந்த பூமிக்கு அனுப்பினான். ஆனால் இந்த மனிதர்கள் தான் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு மனித்தஹத இலாஹு ஹவாஹு, தனது மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ நபிமார்கள் சீர்திருத்தவாதிகளை அனுப்பினாலும் இந்த மனிதர்கள் காலம் போன போக்கில் வழிகேட்டின் பக்கம் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். The history keeps on repeating itself again and again. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஃபித்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபசாதாக மாறி அந்த சமுதாயத்தையே அழிக்கும் அளவிற்கு ஒரு விளைவை ஏற்படுத்தியது. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த ஊரையே முழுமையாக அழித்த பிறகு எஞ்சியிருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தீனை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்திய கிழக்கின் பக்கம் கப்பலின் மூலம் மைக்ரேட் ஆகி போறாங்க. அங்கு போய் சேர்ந்தவுடன் ஒரு சில கருத்துக்கள் உள்ளது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுடன் 50 வருடங்கள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மரணத்திற்கு முன் தன்னிடம் உள்ள அனைத்து பொறுப்பையுமே தனது மகனான ஷாமிடம் ஒப்படைத்து விட்டு மரணிக்கிறார்கள். இப்ப அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஷாம் தான் கலீஃபா. ஆனால் இந்த ஷாம் நபியாக இருந்தாரா என்பதை பற்றி வரலாற்று நூட்களில் எந்தவித குறிப்பும் இல்லை. இப்ப இந்த ஷாமுக்கு 2 சகோதரர்கள் உண்டு, ஒன்று ஹாம், இன்னொன்று யாஃபிஸ். இப்ப அந்த ஷாமுடைய சகோதரரான ஹாம் ஷாமுடைய பொறுப்பின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்க, இந்த ஹாமிற்கு ஒரு மனைவி உண்டு, பெயர் நால்தாமக். இருவருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அதில் ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. மிஸ்பார்ச்சுனேட்டடா 2 குழந்தைகளும் கருப்பாக பிறந்திருக்கிறது. உடனே ஹாம் தன்னுடைய மனைவியிடம் கோபத்துடன் இது எனக்கு பிறந்த குழந்தைகள் இல்லை என்று கூறினார். அதற்கு ஹாமுடைய மனைவி தனது கணவனிடம் இந்த 2 குழந்தைகளும் உனக்கு பிறந்த குழந்தைகள் தான். உம்முடைய பாட்டனார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உனக்கு எதிராக சாபமிட்டதால் உமக்கு இப்படி நேர்ந்தது என்று கூறினார். பிறகு மறுபடியும் ஹாமிற்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அந்த 2 குழந்தைகளும் கருப்பாக இருந்ததன் காரணத்தினால் ஹாம் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தனியாக பிரிந்து சென்று விட்டார் என்று செய்திகள் உள்ளது. பிறகு ஹாமுடைய சந்ததிகள் அனைவரும் வளர்ந்த பிறகு தன்னுடைய தகப்பன் ஹாமை தேடி அலைந்ததாகவும் அங்கே தேடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு கடலோர பகுதிகளில் தங்கியதாகவும் ஹாமுடைய சந்ததிகள் அனைவருமே அங்கேயே கூட்டம் கூட்டமாக தங்கிவிட்டதாகவும் செய்திகள் உள்ளது. இப்ப ஹாமுடைய சந்ததிகள் அனைவருமே அந்த கடற்கரை பக்கத்துல தான் வாழ்ந்து வராங்க. ஹாமிற்கு மொத்தம் 4 மகன்கள் உண்டு. அந்த 4 மகன்களுடைய பெயர் காஷ், மிஸ்ரயீம், பூட், கனான். இந்த 4 மகன்களுடைய சந்ததிகள் அதிகமா பெருகுது. இவங்க அனைவருமே அந்த கடலோர பகுதியில தான் வாழ்ந்து வராங்க. அவ்வூரை ஷினார் தேசம் என்று அழைக்கப்படும். பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே இந்த 4 ஊரும் கலந்ததுதான் இந்த ஷினார் தேசம். மறுபுறத்தில் அசிரியா என்னும் தேசத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஷாம், யாஃபிஸ் அவர்களுடைய சந்ததிகளுக்கு கலீஃபாவாக நீதமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எப்பவுமே ஒரு ட்ரிபியூட்டரி பக்கத்துல தான் ஒரு சிவிலைசேஷன் உருவாகும். அந்த அசிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாம் கலீஃபாவா இருந்த அந்த அசிரியான்னு சொல்லக்கூடிய தேசத்தில் யூப்ரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடியது. அந்த நாகரிகம், அந்த சிவிலைசேஷனுடைய பெயர் யூப்ரட்டிஸ் டைக்ரட்டிஸ் நாகரிகம் என்று கூறுவார்கள். அதனை ஆங்கிலேயர்கள் ஏன்ஷியன்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷன் என்றும் கூறுவார்கள். அவ்வூரிலே ஷாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீதமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த ஷாமுடைய சந்ததிகள் அந்த ஷாமுடைய வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்போதுதான் புதிதாக ஒரு ஃபித்னா தோன்றுது. இப்ப நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள், கோபுரங்கள், சிலை வழிபாடுகள், மூட நம்பிக்கைகள், கலாச்சாரங்கள் இவை அனைத்துக்குமே ஒரு ரூட் காஸ் இந்த ஃபித்னா தான். அத்தியாயம் 1. பிரளயத்திலிருந்து எடுத்துக்கொண்ட தவறான படிப்பினை. காலப்போக்கில் ஹாம், ஷாம், யாஃபிஸ் மூவர்களுடைய சந்ததிகளும் பல்கி பெருகியது. இப்போது ஹாமுடைய சந்ததிகள் பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே போன்ற ஊர்களில் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த ஹாமுக்கு காஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு. இப்போது இந்த காஷுக்கும் ஒரு மகன் உண்டு. அந்த மகனுடைய பெயர் நம்ரூத்.
இந்த நம்ரூத் தான் இந்த ஹாமுடைய சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்பலாம். அதாவது இந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவன். அவன் எப்படி ஆதி சமுதாயத்திற்கு முன்பே தோன்றி இருக்க முடியும்? இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மன்னனுடைய பெயர் நம்ரூத் அல்ல. ஆனால் அந்த மன்னன் நம்ரூத்துடைய குடும்பத்தை சார்ந்தவன். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மன்னனுடைய பெயரும் ஃபிரௌன் அல்ல. ஃபிரௌன் அப்படிங்கிற நேம் அந்த டைனசிட்டி, அந்த குடும்ப பெயர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த மன்னனுடைய பெயர் ஃபிரௌன் என்றுதான் அழைத்திருப்பான். ஃபிரௌன் என்கின்ற பெயர் அந்த சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது, வெறும் பெயரை மட்டுமல்ல. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த நம்ரூத், அவனுடைய உண்மையான பெயர் நம்ரூத் அல்ல, அந்த நம்ரூத்துடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று அர்த்தம். இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால், நம்ம தமிழ்நாட்டில் சோழ சாம்ராஜ்யம் என்று கூறுவார்கள். சோழ மன்னன், சோழ மன்னர்களே நிறைய மன்னர்கள் உண்டு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன். அதே போன்றுதான் சோழ மன்னன் அப்படிங்கிறது எப்படி ஒரு டைனசிட்டியுடைய பெயரோ அதே போன்றுதான் ஃபிரௌன், நம்ரூத் போன்ற பெயர்களும். இப்ப இந்த நம்ரூத் டைனசிட்டி எப்படி தோன்றுச்சுன்னு சொன்னா அது நம்ரூத் மூலமாக தான். ஓகே, லெட் மீ கண்டினியூ. இந்த ஹாமுடைய சந்ததியை சேர்ந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய மன்னன் வேட்டையாடுவதிலும் பலத்திலும் ஒரு சிறந்த மன்னனாக திகழ்ந்தான். ஹாமுடைய சந்ததிகள் அனைவருக்குமே இவன் தான் அரசன். இப்ப இந்த நம்ரூத் ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு ஷாமுடைய சந்ததியினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அசிரியா நாட்டிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே வெட்டி வீழ்த்துறாங்க. அந்த ஷாமுடைய கூட்டத்தை கொலை செய்த பிறகு அந்த இடத்தையும் கைப்பற்றுகிறார்கள். இப்போது இந்த அசிரியா தேசம் முழுவதுமாக நம்ரூத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. இப்ப இந்த நம்ரூத் நினிவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிட்டியை உருவாக்குறான். இப்ப அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல 2 பகுதிகளில் மட்டும்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த 2 பகுதிகளையுமே நம்ரூத் கைப்பற்றி விட்டான். இப்ப இந்த ஹாம், ஷாம், யாஃபிஸ் மூவருமே நிம்ரோத் என்றும் அரசனுக்கு கீழே கட்டுப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரளயத்தின் பற்றிய செய்திகளை ஹாம், ஷாம், யாஃபிஸ் இவர்களுடைய சந்ததிகள் அனைவருமே அறிவார்கள். ஆதலால் அல்லாவை பற்றிய அச்சம் இந்த 3 கூட்டத்திற்கும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அந்த கூட்டம் இறையச்சத்தால் எந்தவித பாவமும் செய்யாமல் தான் இருந்தார்கள். குறிப்பாக மது, சூனியம், விபச்சாரம், கொலை போன்ற பாவங்களை செய்யாமல் தான் இருந்தார்கள். இப்போது நம்ரூத்துடைய அரசவையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட பிரளயம் மீண்டும் ஏற்பட்டால் அதிலிருந்து நாம் எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றி ஆலோசனை நம்ரூத் தன்னுடைய சபைகளுடன் சேர்ந்து கொண்டு ஆலோசனை செய்து கொண்டிருந்தான். இப்போது இந்த நம்ரூத்துடைய மனைவியில் ஒருவள், அவளுடைய பெயர் செமிராம்ஸ். அவர் ஒரு ஆலோசனையை கூறினாள். அந்த ஆலோசனை என்னவென்றால், எவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பிக்கும் அளவிற்கு நாம் ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை எழுப்போம் என்று கூறினாள். எவ்வளவு அதிகமான வெள்ளம் ஏற்பட்டாலும் நாம் அந்த கோபுரத்தின் மீது ஏறி நாம் வெள்ளத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறினாள். நம்ரூத்துடைய சபையில் அவள் கூறிய ஆலோசனை அங்கீகரிக்கப்பட்டது. இப்போது அந்த சபையில் மலைகளை விட மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை எவ்வாறு எழுப்புவது என்ற கேள்வி வந்தது. இவ்வளவு பெரிய கோபுரத்தை எவ்வாறு எழுப்புவது என்ற கேள்வி வந்தபோது அங்கிருந்த ஒருவர் மண்ணை பிசைந்து அதிலிருந்து கோபுரம் கட்டலாம் என்று கூறினார். அதற்கு அங்கிருந்த இன்னொருவர், மண்ணினால் மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை எழுப்பினால் அது மழையின் போது சுலபமாக கரைந்து விழுந்து விடுமே என்று கூறினார். அதற்கு நம்ரூத் ஒரு சிறந்த ஆலோசனையை கூறினான். நாம் மண்ணிலிருந்து களிமண்களை தனியாக பிரித்து அதை செவ்வக கனசதுரமாக மாற்றி அதை நெருப்பில் சுட்டு அதிலிருந்து கோபுரத்தை எழுப்பலாம் என்று கூறினான். நாம் இப்போது கட்டிடத்துக்கு யூஸ் பண்றமே செங்கல், அதை முதல்ல கண்டுபிடித்ததே இந்த நம்ரூத் தான். சுடப்பட்ட கற்கள் மிகவும் பலமானதாக இருக்கும். அதை வைத்து எவ்வளவு உயரமாக கோபுரம் எழுப்பினாலும் அது உடைந்து விழுவதற்கு மிகவும் கடினமானது என்று கூறினான். ஒவ்வொரு கற்களுக்கும் நடுவில் சாந்தாக சுண்ணாம்பு கல்லை பயன்படுத்தினார்கள், லைம்ஸ்டோன். இப்போது நிம்ரோத் வானத்தை பார்த்து கூறினான், நானே மிகவும் செல்வ செழிப்பு மிக்கவன், கடவுளா மனிதனா என்று பார்த்து விடலாம் என்று கூறினான். நீ எவ்வளவு பெரிய வெள்ளத்தை அனுப்பினாலும் நான் வானத்தை தொடும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை எழுப்புவேன் என்று அல்லாவிடம் சவால் விட்டான். மக்கள் அனைவரும் அந்த கோபுரத்தை கட்ட கடினமான வேலை செய்தார்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து அங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருடைய உள்ளத்திலிருந்தும் அல்லாவின் மீதான அச்சம் முழுவதுமாக போய்விட்டது. மக்கள் அனைவருமே அல்லாஹ் தாலாவை விட்டுவிட்டு தனது மனோச்சைக்கு கட்டுப்பட ஆரம்பித்தார்கள். கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது, சூனியம், மூட நம்பிக்கை போன்ற அனைத்து பாவங்களும் மீண்டும் அந்த பூமியில் ஆரம்பித்து விட்டது. மக்கள் அனைவருமே அல்லாஹ் தாலாவை மறந்துவிட்டு பெருமையில் மூழ்க ஆரம்பித்தார்கள். இப்போது அந்த கோபுர கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போது இப்போது அல்லாஹ் தாலா அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தான். அத்தியாயம் 2. மீண்டும் அல்லாஹ் தாலாவை விட்டுவிட்டு சிலை வழிபாட்டின் பக்கம் சென்றுவிட்ட மக்கள். அந்த கோவிலை கெட்டி கொண்டிருக்கும் போதே நம்ரூத்துடைய மரணம் ஏற்படுகிறது.
நம்ரூத்துடைய மரணம் மூலமாக அல்லாஹ் தாலா அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தான். இப்போது அந்த கோபுரத்துடைய கட்டுமான பணி பாதியிலேயே நின்று விடுகிறது. நம்ரூத்திற்கு பிறகு அடுத்த அரசனை தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் நம்ரூத்திற்கு நிறைய மனைவிகள் உண்டு. அதில் ஒரு மனைவியுடைய பெயர் செமிராம்ஸ். இந்த செமிராம்ஸ் தம்மிடம் இருக்கும் ராணி பதவியை தக்க வைக்க வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு மிகப்பெரிய பொய்யை கூறினாள். அந்த பொய் என்னவென்றால், தன்னுடைய கணவர் நம்ரூத் இன்னும் மரணிக்கவில்லை என்றும், தம் வயிற்றில் வளருகின்ற குழந்தை நம்ரூத் என்றும், தம் வயிற்றில் வளருகின்ற நம்ரூத் ஒரு தெய்வ குழந்தை என்றும், தான் ஒரு தெய்வ தாய் என்றும் அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு மிகப்பெரிய பொய்யை உரைத்தாள். எனவே அங்கிருக்கக்கூடிய மக்கள் அடுத்த அரசனை தேர்ந்தெடுக்காமல் நம்ரூத்துடைய மனைவியையே அரியாசனத்தில் அமர வைத்து அங்கு வாழக்கூடிய மக்கள் நம்ரூத்துடைய மனைவியிடம், அதாவது ஒரு பெண்ணிடம் ஆட்சியை ஒப்படைத்தார்கள். நம்ரூத்துடைய மனைவி செமிராம்ஸ், அவளுடைய மகனுடைய பெயர் தாமூஸ். இப்போது அங்கே வாழக்கூடிய மக்கள் இவள் கூறிய பொய்யை முழுவதுமாக நம்பி அவளுடைய குழந்தை தாமூஸ் அதை சூரிய கடவுளாக ஆக்கி இந்த செமிராமிஸ், அதாவது அந்த தாயை சந்திர கடவுளாக ஆக்கினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதை எதிர்த்து தன் வாழ்நாள் முழுவதும் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த ஃபித்னா மீண்டும் அந்த பூமியில் துவங்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 3, குரானில் குறிப்பிட்ட காளை கன்று வழிபாடு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல அங்கு வாழக்கூடிய யூதர்கள் ஒரு காளை கன்றை வழிபடுவாங்க. அந்த காளை கன்று வழிபாடு முதலில் தோன்றியது இந்த நம்ரூத்துடைய காலத்துல தான். அந்த காளை கன்றுடைய சிலையுடைய பெயர் பால் என்று கூறுவார்கள். இந்த பால் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, நாம் பின்னினம் என்ற ஒரு இனத்தை பற்றி முதலில் பார்த்திருப்போம். இந்த பால் என்ற சிலை வழிபாடு இந்த பின்னினத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்று கூறுவார்கள். அதே போன்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அங்கு வாழக்கூடிய குறைஷிகளிடத்திலும் ஒரு சில சிலை வழிபாடுகள் உண்டு. அதனை லாத்து மனாத் என்று கூறுவார்கள். இந்த மனாத் என்ற சிலை இந்த பாலுடைய சிலைக்கு சகோதரி என்றும் கூறுவார்கள். அதே போன்று அங்கே அஸ்தரோத் என்றும் ஒரு சிலையை வணங்கினார்கள். இந்த அஸ்தரோத் பாலுடைய மனைவி என்றும் கூறுவார்கள். இந்த பால் என்றும் சிலையை அங்கு வாழக்கூடிய மக்கள் விவசாயத்தின் கடவுள் என்று வணங்கி வந்தார்கள். அங்கு வாழக்கூடிய மக்கள் வேலைக்கு செல்வதற்கு முன் இந்த பால் என்றும் சிலையை வணங்கிவிட்டு தான் செல்வார்கள். அங்கு வாழக்கூடிய மக்கள் இந்த பாலுக்கு ஒரு பொய்யான கதையை உருவாக்கினார்கள். அந்த கதை என்னவென்றால், ஒரு காலத்தில் இந்த பாலுடைய உயிரை இந்த மலக்குல் மௌத் கைப்பற்றியது. அதற்கு இந்த பாலுடைய சகோதரியான அனாத் மலக்குல் மௌத்திடம் போராடி பாலை மீண்டும் எழுப்பி கொண்டு வந்தாள் என்று ஒரு சில கதைகள் உள்ளது. இதை கேட்டுவிட்டு அங்கு வாழக்கூடிய மக்கள் மலக்குல் மௌத்தை அரக்கனாகவும் இந்த பாலை தெய்வமாகவும் வணங்கி வந்தார்கள். இது போன்ற பல பொய்யான கதைகளை உருவாக்கி அங்கு வாழக்கூடிய மக்கள் சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். அங்கு வாழக்கூடிய மக்கள் இந்த மனாத் என்ற சிலையை மழை தரக்கூடிய கடவுளாக நம்பினார்கள். இப்போது அந்த இடத்தில் அந்த கோபுரம் கட்டுமான பணி மீண்டும் துவங்க வேண்டும் என்று செமிராமிஸ் ஆணையிட்டாள். அது மட்டுமல்லாமல் அந்த கோபுரத்தின் மேல் பகுதியில் இந்த பாலுக்கென ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று ஆணையிட்டாள். இப்போது அங்கே வாழக்கூடிய மக்கள் இந்த கோபுரத்தை முழுமையாக கட்டி முடிக்க வேண்டும் என்று கடினமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்திற்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறான். அத்தியாயம் 4, பல மொழிகள் உருவான வரலாறு. இப்ப மறுபடியும் அந்த கோவிலை கட்ட துவங்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தின் மீது ஒரு அதாபை இறக்குறான். அது என்ன அதாபுன்னு சொன்னா, ஒவ்வொருத்தங்களுடைய மொழி, அந்த பாஷை ஒவ்வொருத்தங்களுக்கு புரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுறான். இது உங்களுக்கு புரியும்படி சொன்னா, அது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் பேசிட்டு இருந்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அந்த தமிழ் மொழியை அங்க இருக்கக்கூடிய மக்களை முழுவதுமாக மறக்க வைத்து, இப்ப ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ஈப்ரூ பேசுறாங்க, இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து அரபிக் பேசுறாங்க, இன்னொரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்பானிஷ் பேசுறாங்க, இன்னொரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து ஜாப்பனீஸ் பேசுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கொரியன் பேசுறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சைனீஸ் பேசுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் தான் பேசிய மொழியை மறந்து ஒவ்வொரு பிரான்ச் ஆஃப் பீப்புளும் ஒவ்வொரு மொழியை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க கோவில் கட்டிட்டு இருந்த மக்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்படுது. அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒருவர் செங்கல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது புரியாம அவர் தண்ணி எடுத்துட்டு வருவாரு. ஒருவர் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. அவர் இந்த தண்ணிக்கு பதிலா லைம் ஸ்டோன் எடுத்துட்டு வருவாரு. இப்படி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் மிகப்பெரிய லெவல சண்டை வருது. இப்போது அங்கே வாழக்கூடிய மக்கள் கோபுரமும் கட்ட வேண்டாம், ஒன்றும் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு மொழியின் அடிப்படையில எல்லாருமே பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னா, அரபிக் பேசக்கூடிய மக்கள்லாம் ஒரு இடத்துக்கு தனியா பிரிஞ்சு போறாங்க, அரமிக் பேசக்கூடிய மக்கள்லாம் அவங்க தனியா பிரிஞ்சு போறாங்க, ஈப்ரு மொழியை பேசக்கூடியவர்கள் அனைவருமே தனியா பிரிஞ்சு போறாங்க. இப்படி மக்கள் பல இடங்களில் சிதறி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போதுதான் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த மக்களுடைய மொழி தான் மாறி இருக்க ஒழிய அவங்களுடைய சிந்தனை கலாச்சாரம் மாறவில்லை.
இவர்கள் எப்படி முன்னாடி சிலையை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் தனியாக பிரிந்து சென்ற பிறகும் அதே பாவத்தை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பிரிந்து போன 2 சமூகங்களில் தான் ஆது சமூகம், சமூது சமூகம். இப்போது அங்கே வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் தனியாக பிரிந்து போன பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தனி கலாச்சாரங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போது ஒவ்வொரு கூட்டமும் எங்கெல்லாம் சென்றார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அத்தியாயம் 5, த இன்செப்ஷன் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். ஃபர்ஸ்ட் யாஃபிஸுடைய சந்ததிகள் எந்தெந்த நாடுக்கெல்லாம் போனாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். யாஃபிஸுடைய மகன் யாஜூஜுடைய குடும்பம் ஜெர்மனியின் பக்கம் சென்றார்கள். யாஃபிஸுடைய மகன் மாஜூஜுடைய குடும்பம் ரஷ்யாவின் பக்கம் சென்றார்கள். யாஃபிஸுடைய மகன் மதாயாவுடைய குடும்பம் பெர்ஷியாவின் பக்கம் சென்றார்கள். அது இப்போது ஈரான் பக்கம் இருக்கிறது. யாஃபிஸுடைய மகன் யாவானுடைய குடும்பம் கிரேக்க தேசத்தின் பக்கம் சென்றார்கள். யாஃபிஸுடைய மகன் திராசியுடைய குடும்பம் இத்தாலி பக்கம் சென்றார்கள். யாஃபிஸுடைய மகன் தொகர்மா உடைய குடும்பம் அர்மீனியாவின் பக்கம் சென்றார்கள். யாஃபிஸுடைய மகன் தர்ஷீஸுடைய குடும்பம் ஸ்பெயின் பக்கம் சென்றார்கள். அடுத்தது யாஃபிஸுடைய மகன் கித்தீப்புடைய குடும்பம் சைப்ரஸ் நாட்டின் பக்கம் சென்றார்கள். அடுத்தது ஹாமுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஹாமுடைய மகன் காஷுடைய குடும்பத்தில் ஒரு சிலர் எத்தியோப்பியாவிலும் ஒரு சிலர் ஈராக்கிலும் இருந்தார்கள். அடுத்தது ஹாமுடைய மகன் மிஸ்ரயீம் உடைய குடும்பம் எஜிப்தின் பக்கம் சென்றார்கள். அடுத்தது ஹாமுடைய மகன் பூட்டுடைய குடும்பம் ஆப்பிரிக்காவின் பக்கம் சென்றார்கள். அடுத்து ஹாமுடைய மகன் கனானுடைய குடும்பம் பலஸ்தீனின் பக்கம் சென்றார்கள். அடுத்தது ஹாமுடைய மகனான கூஷுடைய மகன் நிம்ரோத்துடைய குடும்பம், இந்த குடும்பம் பாபிலோனிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது ஹாமுடைய 2வது தலைமுறை சீதோனுடைய குடும்பம் லெபனானின் பக்கம் வாழ்ந்தார்கள். அடுத்து ஹாமுடைய 2வது தலைமுறை ஏத்துடைய குடும்பம் டர்க்கி பக்கம் சென்றார்கள். அடுத்தது ஹாமுடைய 2வது தலைமுறை ஏபுஷுடைய குடும்பம் ஜெருசலத்தின் பக்கம் சென்றார்கள். அடுத்து ஹாமுடைய சந்ததியிலிருந்து வந்த பெலஸ்தீன் இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றார்கள். அடுத்து ஹாமுடைய தலைமுறையிலிருந்து வந்த சீனுடைய குடும்பம் இந்தியா, சைனா, ஜப்பான் போன்ற நாட்டிற்கு சென்றார்கள். அடுத்து ஷாமுடைய சந்ததியினர்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஷாமுடைய சந்ததியினர்கள் அனைவரும் ஜசீரத்துல் அரபை சுற்றியும் ஒரு சிலர் குராசானின் பக்கம் சென்றார்கள் என்றும் செய்திகள் உள்ளது. அடுத்து இவர்களுடைய சந்ததியினர்கள் உருவாக்கிய கலாச்சாரங்களை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த நம்ரூத் உருவாக்கிய அந்த கலாச்சாரத்தின் பெயர் மெசபடோமியா கலாச்சாரம் என்று கருதப்படுகிறது. அடுத்தது ஹாமுடைய மகன் மிஸ்ரயீம் உருவாக்கிய நாகரிகத்தின் பெயர் நைல் நதி பக்கத்தில் எஜிப்தியன் சிவிலைசேஷன் என்று கூறுவார்கள். அடுத்தது யாஃபிஸுடைய மகன் யாவானுடைய குடும்பம், இவர்கள் உருவாக்கிய நாகரிகத்தின் பெயர் கிரீஸ் சிவிலைசேஷன் என்று கூறுவார்கள். அடுத்தது ஹாமுடைய வம்சத்தை சேர்ந்த சின்னுடைய குடும்பம் துல்ஃபா அல் பிந்துடைய குடும்பம். இந்த பிந்துடைய குடும்பத்திலிருந்து தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உருவாகியது என்று கருத்துக்கள் உள்ளது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மைக்ரேட் ஆகி போன மக்களுடைய மொழிதான் மாறியதே ஒழிய இவர்களுடைய சிந்தனைகள் அல்ல. இவர்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே இணை வைப்பின் பக்கம்தான் இருந்து கொண்டிருந்தது. எப்படி நம்ரூத்துடைய மனைவி தன்னை ஒரு தெய்வத்தாய் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பொய் உரைத்தாலோ, இங்கிருந்து மைக்ரேட் ஆகி போன மக்கள் அனைவருமே அதே கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நம்ரூத் உருவாக்கிய மெசபடோமியா கலாச்சாரத்தில் தாய் சேய் வழிபாடு தோன்றியதோ அதே போன்று மற்ற கலாச்சாரங்களிலும் இதே தாய் சேய் வழிபாடு தோன்றுகிறது. எப்படி நம்ரூத்துடைய காலத்தில் பால் என்ற சிலையை வணங்கினார்களோ அதே போன்று மற்ற கலாச்சாரங்களிலும் இந்த பால் என்ற சிலையை வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள். செமிராமிஸ் எப்படி பொய் உரைத்தாலோ அதே போன்று எஜிப்தியன் கலாச்சாரத்திலும் ஒருவள் பொய் உரைத்தாள். அவளுடைய பெயர் ஹாரிஸ் ஆசிஸ் என்று அழைப்பார். அந்த குழந்தையுடைய பெயர் இசிஸ் என்று அழைப்பார்கள். இப்படிதான் தாய் சேய் வழிபாடு எஜிப்திலும் தோன்றியது. அங்குள்ள கலாச்சாரத்தில் எவ்வாறு நம்ரூத்தை சூரிய கடவுள் என்று அழைப்பார்களோ அதே போன்று இந்த கலாச்சாரத்திலும் இந்த இசிஸை சூரிய கடவுள் என்று அழைப்பார்கள். அடுத்தது ஹாமுடைய மகனான சீதோனுடைய குடும்பம் உருவாக்கிய சிவிலைசேஷன் அசிரியன் சிவிலைசேஷன் என்று கூறுவார்கள். இந்த அசிரிய கலாச்சாரத்தில் இந்த செமிராமிஸை பெல்திஸ் என்றும் அழைப்பார்கள். அதே போன்று இஸ்தார் தேவதை என்றும் அழைப்பார்கள். இந்த பெல்திஸுடைய மகனை தான் ஹிராக்குலஸ் என்று அழைப்பார்கள். அதே போன்று பெர்ஷிய கலாச்சாரம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் போன்ற எல்லா கலாச்சாரத்திலும் இந்த தாய்சேய் வழிபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இப்போது கிறிஸ்துவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடவுளாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக வைத்திருக்கும் சிலை இந்த கலாச்சாரத்தில் இருந்துதான் வந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது.